சிம்பிளா, ஈஸியா கோதும மாவுல நம்ம பால் கொழுக்கட்டை பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பண்ணலாம். க்ரீமியா இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். இதுக்கு வறுத்த கோதும மாவு ஒரு கப் எடுத்துக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். உப்பு கொஞ்சமா மட்டும் போடுங்க. ஆயில் இல்லன்னா நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கோதுமைய வறுக்காம பண்ணீங்க அப்டின்னா, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ தேவையான அளவு தண்ணிய ஊத்திட்டு நல்லா சாஃப்ட்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடலாம். இது வந்து ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது ஸ்டிக்கியா. 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில எடுத்து தேவையான ஷேப்ல நம்ம கொழுக்கட்டையா பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஸ்மூத்தா இருக்கணும். இதில நான் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் இல்லன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த கோதும மாவுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அதோட சேர்த்து பால் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ, இத வந்து நம்ம தேவையான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த ஷேப்ல வேணாலும் பண்ணலாம். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உருண்டை கொழுக்கட்டை, இல்ல அப்படின்னா இத அப்படியே எடுத்து ரோல் பண்ணி போட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும். ஒரு சிம்பிளான மெத்தட்ன்னு சொல்லலாம். நான் வந்து 2 விதமா பண்ணியிருக்கேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இதில பொட்டுக்கடலை மாவு, அதுக்கப்புறம் கடலை மாவு, ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா, நல்லா ஸ்பைசியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும் உங்களுக்கு. ஸோ, அதெல்லாம் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி மாவு லைட்டா வறுத்துட்டு பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாரி இந்த பால்ஸ் எல்லாம் ஓவர் டைட்டா பண்ணாதீங்க. டைட்டா பண்ணீங்கன்னா, உள்ள அந்த ஜூஸ் வந்து இறங்காது. ஜென்டிலா தான் நம்ம பண்ணணும். இது ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சம் மாவு தூவிடுங்க. அப்ப நமக்கு வந்து ஒட்டாம இருக்கும். ஸோ, நான் இருக்கிற மாவு எல்லாத்தையும் போடல. நான் கொஞ்சமா எடுத்து போட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ, இது வந்து வேகறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். மிக்ஸில பாதாம், முந்திரி, கசகசா, ஏலக்காய், தேங்காய் கூட நீங்க அரைச்சு போடலாம். நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். இது அந்த கிரீமினஸ், புரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். பால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். இத வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ, ஒரு 5 நிமிஷமாவது உங்களுக்கு கொதிச்சா தான், அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா, திக்னஸ் வரும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி அதிலேயே வந்து நீங்க ஊத்திக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா நீங்க வந்து கொதிக்க வைக்கணும். அப்பதான் பச்சை வாசனை போகும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த வறுத்த கோதும மாவுல செஞ்ச இந்த உருண்டைகள் எல்லாம் போட்டுறலாம். இதிலேயே வந்து நம்ம குங்குமப்பூ போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். உங்களுக்கு 5 நிமிஷம் வேக வைக்கும்போது நல்லாவே வெந்துரும். உங்களுக்கு வேகாத மாரி இருந்ததுன்னா, இன்னொரு 3 நிமிஷம் விட்டு எடுக்கலாம். ஸோ இந்த பால்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ரவுன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா, அதே வந்து ஸ்வீட்டா இருக்கும். இப்ப நமக்கு வெந்துடுச்சு அவ்வளோதான். நம்ம ஏலக்காய் பொடியெல்லாம் போட வேண்டியதில்ல. ஏன்னா, ஏலக்காயே அரைச்சு போட்டுருக்கோம். இப்போ முந்திரி, திராட்சைய நான் வறுத்து போடல. ஆஃப் பண்ணிட்டு நான் ப்ரவுன் சுகர் போடுறேன். நீங்க வந்து நாட்டு சர்க்கரைய போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்கங்க. இல்லன்னா பேரிச்சம்பழத்த பால்ல ஊற வச்சு நீங்க அரைச்சு அதையும் ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணலாம். ஸோ இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. இது சூடாவும் சாப்பிடலாம். அதே சமயம் சில்லுன்னு நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுட்டு குழந்தைங்க வரும்போது குடுத்தா அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும்.